மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி உருளைக்கிழங்கு சாதம் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இந்த உருளைக்கிழங்கு சாதம் 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக சுலபமாக பண்ணிடலாம். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ வாங்க இந்த சூப்பரான உருளைக்கிழங்கு சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு சாதம் பண்ணுறதுக்கு முதல்ல இஞ்சி பூண்டு விழுது நம்ம அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு மிக்சி ஜாரில் பூண்டு 4 பல்லு சேர்க்குறேன். அப்புறமா 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இஞ்சி பூண்டு விழுது இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் ஹீட் ஆன பின்னாடி இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்து பருப்பு சேர்க்குறேன். கடுகு உளுந்து பருப்பு நல்லா வெடிக்கட்டும். வெடித்த பின்னாடி 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன். சீரகமும் கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்ச பின்னாடி கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வெடிக்கட்டும். அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், இதை சேர்க்குறேன். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வரணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கி நல்லா பொன்னிறமாக ஆன பின்னாடி அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன் இருந்துச்சு, இதையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக இதில் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்க்குறேன். உருளைக்கிழங்கு 2 மீடியம் சைஸ் அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துருக்கேன். எல்லா உருளைக்கிழங்கும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். மூடி வச்சாச்சு. நடுவில் மட்டும் மூடியை திறந்துட்டு கீழே அடிப்பிடிக்காத அளவுக்கு கிண்டி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு திரும்ப மூடி வச்சு வேக வச்சிடலாம். திரும்பவும் மூடி வச்சாச்சு. அடுப்பை மிதமான தீயிலே உருளைக்கிழங்கை வேக வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை திறந்து பார்க்கலாம். உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்குறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்க்குறேன். அப்புறம் உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாம்பார் பொடி சேர்த்து உருளைக்கிழங்கு சாதம் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி நீங்கள் சாம்பார் பொடி சேர்க்கலன்னா மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க, அதுவும் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை இப்போ மூடி எதுவும் வைக்க வேணாம். மிதமான தீயிலே உருளைக்கிழங்கு நல்லா ரோஸ்ட்டாக வரட்டும், அது வரைக்கும் இதை வறுத்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. அந்த கலர்லாம் அப்படியே மாறிடுச்சு. இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சாதத்தை இதில் சேர்த்துக்க போகிறேன். நான் 2 கப் அளவுக்கு சாதம் எடுத்திருக்கேன். சாதத்தை எல்லாத்தையும் இந்த உருளைக்கிழங்கோடு சேர்த்துட்டு இதுக்கு மேலே கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகளையும் மேலே அப்படியே தூவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இவ்வளோதாங்க சூப்பரான உருளைக்கிழங்கு சாதம். 10 நிமிஷத்தில் ரொம்ப சுலபமாக பண்ணியாச்சு. இந்த உருளைக்கிழங்கு சாதம் லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களாம் இந்த உருளைக்கிழங்கு சாதத்தை விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பரான வெரைட்டி ரைஸ். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறந்துடாமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.